இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, நான் க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ளட்டரில் டெவலப் பண்ண ஒரு ஆப்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஆப் கம்ப்ளீட்லி ஒரு பில்லிங் ஆப், எலக்ட்ரிக்கல் பில்லிங் ஆப்பை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் நேம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ப்ரைஸை போட்டிங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட நேம் அண்டு ப்ரைஸ் ஆட் ஆகிடும். வந்து சர்ச் பண்ணிக்கிறது, அப்டேட் பண்ணிக்கிறது, டெலீட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த பேஜில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா யாருனாச்சும் டெலீட் பண்ணிடலாம். அதனால் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அந்த பாஸ்வேர்ட் போனால் மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். அதனால் ஏதாச்சும் சர்ச்சில் வந்து தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் எத்தனை கவுண்ட்டோ அந்த கவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஒரு 5 ப்ராடக்ட் கொடுத்துட்டு கூடவே சேர்த்து இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்துட்றேன். இந்த 4 PVCN இருக்குல்ல, அது 2 கவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து 2% இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் போவேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பர்சன்டேஜ் 0.00% இருக்கா. 50% வச்சுன்னா அந்த 55 ரூபான்றது அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் 10% வைக்கிற மாதிரி 55 ரூபான்றது இப்போ 10% லாபம் வச்சனால எனக்கு வந்து 60 ரூபா வச்சிருச்சு. இது ஏன் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஷாப் வந்து ஒரிஜினல் ரேட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ் வச்சு அவங்க விற்றால் தானே அவங்களுக்கு லாபம் வரும். அதனால் வந்து பர்சன்டேஜ் போட்டு இவங்க இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல பர்சன்டேஜ் போடுறது வந்து பில்லு வாங்குறாங்களா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் ஷாப்புன்னா நீங்கள் இதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போது இதில் பாருங்கள், எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஓவராக செலக்ட் பண்ணி மொத்தத்துக்கு 10% இருந்தால் போதும் அப்படின்னா 10% கொடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 102 ரூபான்னு பர்சன்டேஜ் போட்டனால 112 ரூபாயாக மாதிரி இருக்குது. பில்லிங் ஸ்க்ரீன் போய் பார்த்தோன்னா கவுண்ட்டு அப்புறம் இதில் இருக்கிற ப்ரைஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பிடிஎஃபாக டவுன்லோட் கொடுத்துட்டேன். டவுன்லோட் கொடுத்தது எனக்கு ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போனதும் இந்த ஷோ டவுன்லோட்ஸ் பில்ஸ்ன்னு இருக்குல்ல, ஷோ டவுன்லோடட் பில்ஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணது ரீசெண்டில் வந்து உட்காந்துருச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மோ.pdf இருக்குல்ல, இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் உட்காந்துருச்சு. இதில் தான் வந்து பில் இருக்குது. இந்த பில்லு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் செய்யணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். நான் அப்படியே வந்து அதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு எதில் ஷேர் பண்ண தோணுன்னா அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ப்ரிண்ட்டு போடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் பில் போடணுமோ, அதாவது ப்ரிண்ட் எடுக்கணுமோ அந்த இதில் நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு அந்த பில்லை நீங்கள் கொடுத்துடலாம். இப்போது இந்த இது எல்லாமே வந்து இன்னொரு ஷாப் வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் ஷாப்பில் வச்சு உங்கள் ஷாப்போட டீட்டெயில்ஸ் வச்சு உங்கள் ஷாப்போட ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரைஸ் ஆகாது. நான் குறைஞ்சபட்சம் 1000லேருந்தே நான் வந்து ஆப்பில் டெவலப் பண்ணி தந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இது பிடிச்சிருக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும்.